Hello students, my name is Mohammad Yasir Arafat, IRS 2016 batch, currently serving as Assistant Commissioner in Dibrugarh District, Assam. Happy to see you all. Today we will have a small talk on how to use the time effectively with less than 25 days to go for prelims 2020. ஸோ இந்த 25 நாளை எப்படி எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 25 days. ஸோ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் திங்ஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். புதுசாக படிக்க ட்ரை பண்ணாதீங்க. சிலபஸ் எடுத்து பார்க்குறப்போ சில ஏரியா நம்ம பெருசாக நமக்கு வந்து கிரிப் இல்லை அப்படின்னு பயப்படாதீங்க. பிகாஸ் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த 100 கொஷின் நீங்கள் 100 கொஷினே அட்டன் பண்ண போகிறதில்ல. யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் டு டூ ஸோ ஆல்சோ. நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ் பர்சன்டேஜோட ஒரு 85 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் கூட இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ டோன்ட் வரி அபவுட் கவரிங் ஆல் த சிலபஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எது நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை இப்போ திரும்பவும் படிங்க. அண்ட் திரும்ப படிக்கிறப்போ ஃபோக்கஸ் ஆன் ஆல் த ரெஃபரன்ஸ் புக்ஸ் தட் யூ ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி. அந்த புக்ஸை திரும்ப படிங்க. டோன்ட் ரீட் இட் ஒன்ஸ், ட்ரை டு ரீட் இட் ஆஸ் மெனி டைம்ஸ் as பாசிபிள். எவ்வளோ டைம் முடியுமோ அவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் வென் யூ அலாட் டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலாட் டைம் ஃபார் ஜிஎஸ். ஸோ ஜிஎஸோட ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லெட்டஸ் சே ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு ஒரு 65% ஆஃப் த டைம் ஃபார் ஜிஎஸ் ஸ்பெண்ட் இட் ஆன் ஸ்டாட்டிக் போர்ஷன் லைக் எக்கானமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பேசிக்ஸ், என்வரான்மெண்ட்டோட பேசிக்ஸ், இது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 35% ஆஃப் த டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பீங் மோர் ஃபேக்சுவல் அண்ட் நீங்கள் ஸ்டாட்டிக் அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ஃபேக்சுவல் பார்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அனாலிட்டிக்கல் பார்ட்டை வந்து இப்போதைக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. தட் கேன் பி ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் மெயின்ஸ். ஸோ focus on factual part of the current affairs for GS prelims. அது வந்து ஒரு 35% வச்சுக்கோங்க. 65% வந்து ஸ்டாட்டிக் சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறப்போ நீங்கள் படிக்காத ஏரியாஸை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் படித்த ஏரியாஸை கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அது கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். as much time as possible, அவ்வளோ தூரம் பெட்டர். ஸோ the more the better. ஸோ நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு சால்விங் கொஷின் பேப்பர், உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறதுல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. எழுதி மறக்காமல் பின்னாடி வந்து கீ பாருங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பாருங்கள். ஸோ தட் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அங்கே உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ யாருக்கெல்லாம் அதுக்கு பெருசாக டைம் இல்லையோ அவங்க கம்மியான டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈவன் தென் கொஷின்ஸையும் கீ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் பாருங்கள். ஸோ தட் வில் கிவ் யூ a fair idea about how to go, what are the relevant topics for this year prelims 2020 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு CSAT, நீங்கள் ஆல்ரெடி CSATல நல்ல ஒரு உங்களுக்கு grip இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் CSATை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் மட்டும் டைம் அலாட் பண்ணுங்கள். இல்லை CSATை நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ட்ரை டு சால்வ் த அர்லியர் கொஷின் பேப்பர்ஸ். லாஸ்ட் ஒரு 10 years கொஷின் பேப்பர்ஸை தரவாக சால்வ் பண்ணி பாருங்கள். என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் டெஃபினெட்லி கம் இன் ஹேண்டி. அண்ட் 1 week before the examination கவலைப்பட்டதை நிறுத்திங்க. இதை படிச்சிட்டோம் அதை படிச்சிட்டோம் அப்படின்னு இது பண்ணாதீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்கீங்க, அவங்க மார்க்கில் எவ்வளோ ரேங்க் வாங்குறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் தட் யூ வில் பி ஏபிள் டு மேக் இட். ஸோ அதுதான் முக்கியமான கீ. அண்ட் யாரெல்லாம் நைட்டில் படிக்கிற பழக்கம் இருக்கோ லாஸ்ட் 1 weekல கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி டேயில் படிக்கிற பழக்கத்தை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் இன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு முதல் நாள் மறக்காமல் ஹால் டிக்கெட்ஸை மல்டிபிள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கோங்க. பேக்கில் ஒன்று, பர்ஸில் ஒன்று, வேலெட்டில் ஒன்று அப்படி வச்சுக்கோங்க. அண்டு 2-3 பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. பென் அண்ட் பென்சில் அண்ட் எரேசர் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஷின் பேப்பர் எழுதுகிற அவாய்ட் பண்ணுங்கள். பட் தேவை ஏற்பட்டால் கூட சின்னதாக பென்சில் எழுதிக்கோங்க, பின்னாடி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. பட் ட்ரை நாட் டு அட்டெம்ப்ட் இட். அண்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் 1 hour முன்னாடியே சென்டருக்கு போயிருங்க. லைக் பி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி எக்ஸாம். பெருசாக கடைசி டயத்தில் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. 1 hour முன்னாடி சென்டருக்கு போயிடுங்க. அண்ட் எக்ஸாமுக்கு முதல் நாளே சென்டர் எங்கே இருக்குது, எப்படி போகணும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸில் அஃப்கோர்ஸ். ஸோ யூல் பி அலவுட் இன்சைட். அண்ட் அந்த எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் பதட்டப்படாமல் மொத்த கொஷினையும் பாருங்கள். பிகாஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலனா கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம அந்த கொஷினை பற்றி திங்க் பண்ணுவோம். ஸோ ரீட் த கொஷின் ஒன்ஸ் தரோலி அண்ட் தென் ஸ்டார்ட் ஆன்சரிங் த கொஷின். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், நல்லா 100% ஷியோராக தெரிஞ்ச கொஷின்ஸை ஆன்சர் போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது, 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் கொஷின் தட் யூ அட்டெம்ப்டட். ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ண முடியுது, மற்ற 3 ஆப்ஷனில் கன்ஃபியூஷனாக இருக்க கொஷினை எவ்வளோ தூரம் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அன்னைக்கு
உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ ஜென்ரல் ஐடியா ஆஃப் ப்ரிலிம்ஸ். அண்ட் இந்த 20 டேஸில் முக்கியமான விஷயமே கான்ஃபிடன்ஸ் தான். எல்லாம் படிக்கலை அப்படின்னு கவலையே படாதீங்க. எல்லாராலையும் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நீங்கள் படித்த அளவுக்கு டெஃபினட்டாக போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு போங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ அ மச் பெட்டர் ஜாப். அண்ட் அட்டண்டன்ஸ் ஷீட்லாம் எக்ஸாம் ஹாலில் கொடுக்குறப்ப பதட்டப்படாமல் நிதானமாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் அனதர் ஏரியா பீப்புள் கெட்ஸ் பேனிக்ட். ஸோ பதட்டப்படாமல் நிதானமாக ஃபில் பண்ணுங்கள். டேக் யூர் ஓன் டைம். யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் கொஷின்ஸை தரோவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணாதீங்க. கொஷின்ஸை படிங்க, ஆப்ஷன்ஸை பாருங்கள். தென் யூ டிசைட் வெதர் அது ஒரு கஷ்டமான கொஷினாக ஈஸியான கொஷினானு. பிகாஸ் சம்டைம் கொஷின்ஸ் வில் பி ஈஸி, பட் ஆப்ஷன்ஸை பார்க்குறப்போ இட் வில் பி வெரி டஃப் டு ஹேண்டில். பட் அதே டைமில் சம்டைம்ஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி டஃப், பட் ஆப்ஷன்ஸை பார்க்குறப்போ ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் தட் இன் டு அக்கௌண்ட். ஸோ ஐ வுட் பர்சனலி சே ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக போங்க. எக்ஸாம் அன்றைக்கி எல்லா ப்ரிப்பரேஷனையும் முன்னாடியே முடிச்சுக்கோங்க. எக்ஸாம் அன்றைக்கி எந்த பரபரப்பும் வேண்டாம். எக்ஸாம் அன்றைக்கி லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ தட் வில் டெஃபினெட்லி கம் இன் ஹேண்டி. ஸோ ஐ வுட் பர்சனலி சே ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக போங்க. அண்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ வெரி மச்.